அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எதுக்காக வேண்டி நம்ம பல நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தன்னுடைய ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆடியோ பதிவில் அவர் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை முழுமையாக, அது வியாபார விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா சமுதாய விஷயமாக இருக்கட்டும், எல்லா குற்றச்சாட்டுகளையும் அப்படியே பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்படி யார் சொல்லுவானா, யாருக்கு அப்துல் பாசித் மேலே குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கிறதோ, அவருடைய ரசிகராக யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய மனிதர், ஒரு லாஜிக்கல் மைண்டை வச்சு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆடியோ ஒரு யூஸும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 27 நிமிஷம் பேசியிருக்கிறார் அந்த ஆடியோவில். அதில் முதல் 7 நிமிஷத்தில் வெறும் தன்னுடைய புராணங்களை பாடியிருக்காரு. நான் இப்படிலாம் வந்தேன், நான் இப்படிலாம் தாவா செஞ்சேன், அந்த மாதிரி விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது 20 நிமிஷத்தில் என்ன பேசியிருக்காரு அதுவும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஆக மொத்தம் அந்த ஆடியோ வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆடியோவிலிருந்து அப்துல் பாசித்தோடைய அந்த டீப் வாய்ஸ் இருக்க அதை எடுத்துட்டா, அந்த ஆடியோவிலிருந்து அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரியான எச்சரிக்கை ஊட்டக்கூடிய அல்ஃபாது தஹ்தீர்னு சொல்லுவாங்க அரபில், அதாவது எச்சரிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நீக்கிட்டா. மூணாவதாக அந்த ஆடியோவிலிருந்து இமோஷனல் உணர்வுகளை நீக்கிட்டா வச்சுக்கோங்களேன். அதாவது இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இந்த மாதிரியான உணர்வுகளை மட்டும் நீக்கிட்டோம்னா அந்த ஆடியோ ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. அந்த பதிவு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னென்ன வைக்கப்பட்டது? அவர் பல பெண்களை திருமணம் முடிக்கிறேன் என்று சொல்லி ஏமாத்திருக்கிறார், தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இல்லை, இரண்டாவது திருமணத்தை அவர் வீட்டாருடைய, இந்த பெண்ணுடைய வீட்டில் உள்ளவங்களுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்திருக்கிறார். அது மாதிரி 10 கோடி ரூபா மோசடி செய்திருக்கிறார். ஒரே பிஸ்னஸுக்காக வேண்டி பல பேர்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காரு, இல்லாத ஒரு பிஸ்னஸை காட்டியிருக்காரு. ஒரு பிஸ்னஸை இன்னைக்கு ஆரம்பிக்கிறார், நாளைக்கு மூடிடுவார். அது மாதிரி இவங்களை தேடி சென்ற ஆட்களிடத்தில் பொய் சொல்லியிருக்கிறார், வட்டியை வாங்கியிருக்கிறார். இந்த வார்த்தை நோட் பண்ணுங்க, வட்டியை வாங்கியிருக்கார். இந்த குற்றச்சாட்டு அவர்களின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி எல்லா குற்றச்சாட்டுகளும் இருக்க அவர் தேவையில்லாமல் சம்பந்தமே இல்லாமல் பேசியிருக்காரு. இங்கே என்ன விஷயங்க, அதாவது ஒருத்தர் உங்கள் மேலே வட்டி நீங்கள் வாங்குறதா குற்றச்சாட்டு சொல்ல, இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? வட்டி வாங்குறதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் வெளியிடுங்க. உங்கள் மேலே யாராவது பெண்களுடன் நீங்கள் தவறாக நடந்து கொண்டீர்களே, வியாபாரம் சொல்லி நிறைய பேரை நீங்கள் ஏமாத்திட்டீங்க, இப்படி உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லப்படும் போது உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கணும்? முன்னாடி உள்ளவன் சொல்கிறான் எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, நீங்கள் என்ன சொல்லணும்? முடிஞ்சா ப்ரூஃபை காட்டுடா, என் பக்கம் நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாரை பற்றியும் பேச விரும்பவில்லை, அந்த மாதிரியான வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு மேலோட்டமாக ஒரு தலைக்கால் இல்லாத ஒரு பேச்சாக தான் அவருடைய பேச்சு இருந்திருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவருடைய டீப் வாய்ஸையும் எச்சரிக்கை செய்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் ஒரு உணர்வு அப்படி கலந்து பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை இந்த 3 எடுத்துட்டான், அந்த வீடியோ 0 சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆடியோவை நான் 3 வகையாக பிரித்து கொள்கிறேன். அதில் முதலாவது என்னுடைய அழைப்பு பணி சம்பந்தமாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், இரண்டாவது என்னுடைய குடும்ப வாழ்வை பற்றி வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், மூன்றாவதாக வியாபாரத்தை பற்றி வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன் என்று ஒரு சொல்லியிருக்கார. ஆனால் இதில் உண்மையில சொல்கிறேங்க, முதலாவது குற்றச்சாட்டு இருக்க, அதாவது அவருடைய அழைப்பு பணி சம்பந்தமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடுநிலையாக, அப்துல் பாசித்தோடைய குருட்டுத்தனமாக நீங்கள் ரசிகர்களாக இருந்தீங்க, நடுநிலையாக அல்லாஹுக்கு அஞ்சி நீங்கள் சொல்லுங்க. யூடிஜே காரங்க வெளியிட்ட வீடியோவில் எங்கேயாவது நாங்கள் அவருடைய அழைப்பு பணி சம்பந்தமாக நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம் என்று சொன்னாங்களா? யாரெல்லாம் அப்துல் பாசித்தை பற்றி பேசுகிறார்களோ அவருடைய அழைப்பு பணியை பற்றி யாராவது குறை சொன்னாங்களா? யூடிஜியில் உள்ளவங்களே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அவர் அழைப்பு பணி செய்யட்டும், அவரை மாதிரி பேச்சாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவருடைய குரலுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அவருடைய பேச்சுக்கு இருக்கக்கூடிய அழகு, அது சமுதாயத்திற்கு தேவைதானே பேசுகிறோம். அவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க, நம்மளும் அப்படி தான் சொல்கிறோம். முன்னாடி 2015 அப்போ ஒரு அப்துல் பாசித் இருந்தார், இப்போ ஒரு அப்துல் பாசித் போதாது. இப்போ ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடிய காலத்தில், ஏஐ வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில், ஜென்சிகளுடைய தவறான பழக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் குறைஞ்சபட்சமாக தமிழகத்திற்கு 100 அப்துல் பாசித் தேவை. இதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம்.
அவருடைய அழைப்பு பணிக்கு யாருமே தடங்கலா இல்லை, யாருமே அவருடைய அழைப்பு பணியை எதிர்க்கவே இல்லை. முன்னாடி 12-13 நேரத்தில் தர்காவை ரொம்ப எதிர்த்து பேசிட்டு இருந்தார். ஷிருக்கு, யாரெல்லாம் கொடியை கட்டுகிறார்கள் ஷிருக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள், கபர்களை இடிக்க வேண்டும், தகர்க்க வேண்டும், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்படி அவர் பேசுறதை விட்டுட்டார். இப்போ அவர் பேசுறது என்ன? சந்தோஷமா இருங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுறாரு, வாழ்க்கையில் எப்படி இன்பமாக இருக்க வேண்டும், அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசும்போது யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்காரு, ஒரு லைஃப் கோச் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு யாராவது எதிர்ப்பா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பேசுற கருத்தால எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கோ, எந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கோ, எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்போ அப்துல் பாசித்துடைய பேச்சு அந்த தரத்துல தான் இருக்கு. அவருடைய பேச்சை வச்சு எந்த பாதிப்பும் கிடையாது. 2013-14 அந்த ஸ்டேஜில் பேசும்போது தரிக்கத்தில் உள்ளவங்க, இந்த தர்காவுக்கு போறவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு. அவங்களும் பெருசா கண்டுக்கல, அவங்களும் பெருசாக இதை மதிக்கலை. ஆனால் அவங்களுக்கு மட்டும் அது 2014. இப்போ அவர் பேசக்கூடிய பேச்சை எல்லா பேர் வரவேற்கிறாங்க, எல்லா பேருமே அவருடைய பேச்சை ரசிக்கிறக்கூடிய நிலைமையில தான் அவர் பேசுகிறாரு. அவருடைய அழைப்பு பணிக்கு யார் எங்கே தீங்கிழைத்தார்கள், யார் எங்கே தடை போட்டார்கள், இது மட்டும் சொல்லுங்க. யாருமே, அதாவது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பற்றி விமர்சிக்கவே இல்லை, விமர்சிக்கப்படாத ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக பின்பத்தை உண்டாக்கி சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது, இது முதல் 7 நிமிஷத்தில் அவர் தெளிவாக பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்த குடும்ப வாழ்க்கை. அப்போது முதலாவது அழைப்பு பணி பற்றி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலில் நமக்கு அவசியமே கிடையாது. முதல் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் 500 மேடைகளில் ஏறி இருக்கிறேன், தாவா பணி மூலமாக நான் எந்த ஒரு காசையும் வாங்கவில்லை, இது எல்லாமே சிம்பத்தி தேடுறதுங்க. ஏங்க புரிய மாட்டேங்க உங்களுக்கு? ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கேன்னா அவர் என்ன பண்ண, அந்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்ல வேண்டுமே ஒழிய, நான் இப்படிலாம் தியாகம் செஞ்சுருக்கேன், நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், என்னை நிறைய பேர் முடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, நான் அழைப்பு பணிக்கு வரக்கூடாது என்று இன்னமும் சில பேர் சொல்கிறார்கள். யாருங்க உங்கள்கிட்ட சொன்னா? யார் உங்கள்கிட்ட சொன்னது? அது பதிவு செய்யணுமா வேண்டாமா? ஒரு சின்ன புள்ள அப்துல் பாசித்தோடைய 10 நிமிஷம் வீடியோ மட்டும் பார்த்தாலே சொல்லும், இப்போ இவ்வளோ அழகாக பேசுகிறார், இவர் தொடர்ந்து பேசணும் என்று தான் ஆசைப்படும். நீங்கள் எப்படி இதை தேவையில்லாத விஷயத்தை எழுப்புனீங்கன்னு தெரியலை. இதையும் மக்கள் ரொம்ப இப்படி பேசிட்டாரே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் பலவீனமாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஜிக்கல் மைண்ட் பலவீனமாக இருக்குது. உணர்வுக்கும் அறிவுக்கும் மத்தியில் உங்களால் பிரித்து அறிய முடியவில்லை, அது உங்களுடைய பலவீனம். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன். அடுத்தது குடும்ப வாழ்வை பற்றி அவர் பேசியிருக்காரு. குடும்ப வாழ்வை பற்றி என்னது? என்னுடைய மனைவியை பற்றி அவதூறாக சொல்லப்படுகிறது, அவள் ஒரு முஸ்லமாவான பெண், அவள் அப்படி சொல்லி பேசியிருக்காரு. ஏங்க, உங்களுடைய மனைவியை பற்றி குற்றச்சாட்டு சொல்லுவேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லணும். உங்களை பற்றி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க? முதலாவது பக்கத்தில், அதாவது நான் ஒரு அழைப்பாளர், யாருக்காகவும் நான் எதையும் செய்யவில்லை அப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் தூய்மைப்படுத்தணுமா வேண்டாமா? உங்களுடைய மனைவி பற்றி தப்பான வார்த்தை பேசப்படுது, நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, தப்பான வார்த்தை பேசப்படுது. யார் பேசினா, எதுக்கு பேசினா, அப்படிலாம் நீங்கள் கிளியர் படுத்தணுமா வேண்டாமா? நீங்கள் சொல்கிறீங்க குடும்ப வாழ்க்கை பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது. ஏங்க, வரலைன்னா பிரச்சனை கிடையாது, வந்துருச்சு அப்போ பேசிதான் ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது அவதூறு சொல்லப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியிலிருந்து தன்னுடைய மனைவியை தூய்மைப்படுத்தினாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முகத்தையே காட்ட மாட்டேங்க. நீங்கள் 2 திருமணம் செஞ்சுருக்கீங்க, முதலாவது மனைவிக்கு நீங்கள் உரிமை கொடுக்க மாட்டேங்க. அந்த வக்கீலுடைய ஆடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வக்கீலை சொல்கிறாங்க, அந்த வக்கீல் பெண் வக்கீல், அவங்க குறிப்பிட்ட இந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அப்துல் பாசித்துடைய மனைவியை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? அப்படி என் மனைவி செய்யவே இல்லை, நான் என் 2 மனைவிகளையும் சமமாக சந்தோஷமாக நடத்திட்டே இருக்கேன்னு நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? அதே மாதிரி உங்களுடைய 2வது மனைவிப்பு அங்கே அவச்சொற்களை கொண்டு தாக்கியிருக்காங்க, செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க, அதை நீங்கள் காரில் உட்காந்து ரசிச்சுட்டே இருந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அப்படி இல்லைன்னா அல்லாஹ் மீது சத்தியமாக நான் செய்யவே இல்லை நீங்கள் சொல்லணுமா? இல்லை, என் குடும்ப வாழ்க்கை பற்றி நீங்கள் திருமண உறவில் ஏற்பட்டதாக கூறப்படுற அந்த பல வகையான ஹராஸ்மெண்ட் தொடர்பா முதல் மனைவி தரப்புல காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதுங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கான சிஎஸ்ஆரும் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது சம்பந்தமா வந்துட்டு ஒரு 3 முறை சம்மன் வந்துட்டு அனுப்பப்பட்டும் அவர் கணவராக சொல்லப்படுகின்ற அந்த அப்துல் பாசித் புகாரி தரப்புல இதுவரைக்கும் அவர் எந்த ஒரு என்கொயரிக்கும் வந்துட்டு ஆஜராகல. இந்த விஷயமான அவங்க முதல் மனைவி விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்காக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைங்களோட விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் அவர் நேரடியா வந்து எந்த விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக்கல. போலீஸ்லயும் இது வரைக்கும் வந்துட்டு ஆஜராகல. அதனால அந்த விஷயமும் நிலுவையில இருக்கு.
அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிறவங்களோட முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க 2 குழந்தைங்களோட தனியா தான் வாழ்ந்து வர்றாங்க. அவரோட கணவரோட எந்த சப்போர்ட்டும் இல்லாம அவர் கணவர் வந்துட்டு அந்த 2வதா திருமணமான பெண் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெண்மணி கூட வந்து தனியா போயிடுறாங்க. ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது அவரும் அவருடைய அந்த 2வது மனைவின்னு சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணியும் இவங்க வீட்டுக்கு தனியா இருக்கும்போது 2 குழந்தைங்களோட தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அவங்கள மிரட்டி தகராறு செஞ்சிருக்காங்க. அவதூறான ஆபாசமான வார்த்தைகளால திட்டி இருக்காங்க. அப்துல் பாசித்தும் அதான் தெரியும், கேள்விப்பட்டாங்க, விசாரிச்சாங்க. அது ஆமா உண்மையா அது எல்லாமே உண்மை. உண்மையா போய் விசாரிச்சாங்க. ஆமா 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 விசாரிச்ச வரைக்கும் அது உண்மைன்னு தெரிய வந்துச்சு எனக்கும். ஏன்னா 2 தடவை விசாரிக்கணும்னா நேரா விசாரிச்சாங்க. அதுக்கான ஆதாரமும் கானத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஆமா, அங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட்டை இவங்க வந்து இந்த மாதிரி செப்பல் எடுத்து அந்த பெண் வந்துட்டு வீசி எறிகிறாங்க, அந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளால வந்துட்டு அந்த முதல் மனைவியை வந்துட்டு திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்துல் பாசித் புகாரி காருக்குள்ளேயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவர் மேற்கொண்டு கொடுமைக்குள்ளதான் அடங்கும். ஆமா, மனைவியை சமமா நடத்த சொல்லுது. ஒரு மனைவியை வச்சு இன்னொரு மனைவியை தாக்குதல் உள்ளாக்கி அதை ரசிப்பது என்பது என்ன? குடும்ப வாழ்க்கையை பற்றி வெளிப்படையாக பேசக்கூடாது. எப்பொழுது வரைக்கும் பேசக்கூடாது? அந்த பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அப்போதான் பொதுவெளியில் பேசக்கூடாது. ஆனா எப்போ அந்த பிரச்சனை கணவன் மனைவிக்கு முடியலையோ, தீர்க்க முடியலையோ, அது தலாக் வரைக்கும் போகுது, 2 பேருடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், அப்போ அது மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோ இந்த வார்த்தையை. அதனால தான் தலாக் விஷயமாக ஜமாத்துக்கு வராங்க. அதனால தான் ஹுலா விஷயமா ஜமாத்துக்கு வராங்க. ஒரு பெண்ணுக்கு அவளுக்கான அந்த நஃபகா கொடுக்கப்படவில்லை என்றால், செலவினங்கள் கொடுக்கப்படவில்லை என்றால், இல்லை என்றால் ஒரு கணவராக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு ஊதாரியாக இருக்கிறார் என்றால், அப்போ எங்கே வராங்க? ஜமாத்துக்கு வராங்க. ஏன்? அந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. அப்போ பேசிதான் ஆக வேண்டும் குடும்ப வாழ்க்கையை பற்றி. ஞாபகம் வச்சு இப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்கள் இப்படிலாம் நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. அதாவது குடும்ப வாழ்க்கை பற்றி பேசாதீங்க. என்னங்க குடும்ப வாழ்க்கை? நீங்கள் சாதாரணமாக உங்களை நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ரோல் மாடலை போன்று பார்த்து கொண்டே இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? சின்ன சின்ன பசங்க ஒரு வீடியோ உங்களை பார்த்து தப்பாக போட்டால் வச்சுக்கோங்களேன். தப்பாக மீன்ஸ் உண்மைதான், இது ஃபேக்டை வச்சு ஆதாரத்தை வச்சு இப்படி போட்டால் எல்லா பேருமே கமெண்ட் பாக்ஸில் கிளிக்கிறாங்க. எதனால? உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் உண்மையாக நடக்கணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தை. அப்போ குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு பதில் சொல்லலை. முதலாவது அழைப்பு பணியை பற்றி ஒரு பதில் சொன்னார், அது தேவையில்லாத ஆணி. 2வது குடும்ப வாழ்க்கை பற்றி நான் பதில் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எந்த வகையான பதிலும் சொல்லவில்லை. 3வது வியாபாரம். வியாபாரம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பொருளாதாரத்தை பற்றி தான் நான் முக்கியமாக பேச வேண்டும் அப்படி சொல்லி இந்த போர்ஷனுக்கு அவர் வருவார். என்னுடைய நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் என் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னுடைய அந்த நிறுவனத்திலே ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு எதிர்ப்பாக அவர் நடந்திருக்கிறார். என்னுடைய நிறுவனத்தினுடைய அமானிதமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட, அப்துல் பாசி இந்த வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகணும். எல்லா பேருமே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா. யாருக்காவது கொஞ்சமாவது லாஜிக்கல் மைண்ட் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் இப்படி பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணாருன்னா நீங்கள் அவர் மேலே கேஸ் கொடுத்துருப்பீங்களா மாட்டீங்களா? அவர் மேலே கேஸ் கொடுக்கப்பட்டிருச்சுன்னா அப்போ நீங்கள் வெளிப்படை ஒரு பேர் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்களேன். நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ப்ரூஃப்ஸ்கள் காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது பாருங்கள். அந்த நபர் யார் அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். அவர் என்ன மோசடிகளை செய்தார் அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். அந்த நிறுவனத்திலிருந்து யாரையெல்லாம் ஒரு ஒன்று சேர்த்தார் அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொடுத்து அது என்ன டாக்குமெண்ட் நீங்கள் தெளிவுபடுத்தணும். அடுத்த 5வதாக இவ்வளோ நடந்திருக்க நீங்கள் கேஸ் கொடுத்தீங்களா இல்லையா அது தெளிவுபடுத்தணும். அதுக்கடுத்து அவர் உங்களுடைய எதிரிகளோடு சேர்ந்து விட்டால் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுடைய துரோகிகளோடு சேர்ந்து விட்டார் என்று சொல்கிறீங்களே, அந்த துரோகிகள் யார், அந்த எதிரிகள் யார், இதை நீங்கள் கிளியர் பண்ணணும். பண்ணீங்களா? இவ்வளோ கேள்விகள் இருக்கு அந்த இடத்துல, இவ்வளோ கேள்விகள் இருக்கு. அதுக்கு நீங்கள் தெளிவு கொடுத்தல. ஃபஹ்ருத்தீன் பாய் அவங்க தான் 10 கோடி ரூபா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1 கோடி 1.5 கோடி 50 லட்சம் 20 லட்சம் அப்படி போய் எப்படி இது 10 கோடி ரூபா மாறிச்சு அப்படி சொல்லி ஒவ்வொரு ப்ரூஃபும் யூடிஜியில் உள்ளவங்க வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் அந்த யார் அந்த நபரை பற்றி பேசுகிறார்கள், நான் 10 கோடி வாங்கியதாக, அவர்தான் அந்த ஜமாத்தினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார், முக்கிய ஆலோசகராக இருக்கிறார், அவர்தான் ஃபண்டிங் செய்து கொண்டே இருக்கிறார். இங்கே ஃபண்டிங் பண்ணட்டுமுங்க, ஃபண்டிங் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது? அந்த ஃபக்ருத்தீன் பாய் இருக்கார, ஃபக்ருத்தீன் பாய் அவர் ஃபண்டிங் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது?
இங்கே அவர் ஒரு அமைப்பை உண்டாக்கிவிட்டு நான் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று தர்பியா கிளாஸை செய்கிறார். சில பிதாதுகளான விஷயங்கள் சமூகத்தில் ஊடுருவி இருக்கு, அதை எதிர்க்கிறார். இன்னும் இதை மாதிரி 100 அமைப்பு உண்டாகட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் தான் ஃபண்டிங் செய்கிறார், அவர் தான் ஆலோசிக்கிறார், அதில் ஒரு தப்பும் இல்லையே. நீங்கள் என்ன சொல்லணும்? நான் வாங்கவே இல்லை, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது தானே சொல்லணும். அவங்க ப்ரூஃப் காட்டுறாங்க, உங்களுடைய கையெழுத்து கீழே போடப்பட்டிருக்கு 10 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கியிருக்கீங்க சொல்லி அந்த ப்ரூஃப் அவங்க காட்டுறாங்க, ஆதாரம் காட்டுறாங்க. நீங்கள் அந்த ஆதாரத்திற்கு எதிர் ஆதாரத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா? அதுக்கடுத்த இன்னொரு விஷயம், இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அவங்க என்ன ப்ரூஃப் காட்டுறாங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு வக்கீலுக்கு ஃபோன் அடிச்சுட்டு அந்த வக்கீல் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரியான போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. அப்துல் பாசித் தன்னுடைய மனைவியை கண்டுக்கிறதே கிடையாது, மன ரீதியிலாக கொடுமை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரியான குற்றச்சாட்டை ஒரு வக்கீல் ப்ரொஃபஷனலாக தன்னுடைய வக்கீல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க பதிவு செய்யும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய வேலை என்ன இந்த இடத்துல? அந்த வக்கீலுடைய டீட்டெயிலை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த வக்கீலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அந்த அட்வொகேட்டோடைய தனிப்பட்ட உரிமை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அவங்க சொன்னது சரியா தவறா, இது மட்டும்தான் நீங்கள் பேசணும். இது மட்டும்தானே பேசணும். ஆனால் நீங்கள் என்ன பேசுறீங்க தெரியுமா? அந்த பெண், அந்த முதலாளியினுடைய யாரிடத்திலிருந்து நான் 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறேனோ அந்த முதலாளியுடைய 4ஆம் மனைவி. நீங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்களா இல்லையா? நீங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவீங்க, ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை யாருமே பேசக்கூடாது. அவர் 4 மனைவி பண்ணட்டுமே, 5வது மனைவி கல்யாணம் பண்ணாதாங்க ஹராம் அது. அப்போ நம்ம கேள்வி கேட்போம், அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஒரு மார்க்கத்தினுடைய போதகராக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய நண்பரா உங்களுடைய வழிகாட்டி அவங்க இருக்காங்க, அவங்களை ஃபோன் அடித்து நீங்கள் சொல்லுங்க 5வது திருமணம் கூடாதுங்க, அவர் பண்ணது 4வது திருமணம். 4வது திருமணம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த வக்கீல் 4வது மனைவியாக இவருக்கு இருந்ததுனால உங்களுக்கு இதில் என்ன ஆதாரம் கிடைச்சிருச்சு? இது எதுக்கு நீங்கள் பொது வெளியில் பேசணும்? அவசியமாக இது பேசுறது? நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? இந்த குறிப்பிட்ட வக்கீல் இருக்காங்க, அவங்க தப்பாக பேசுகிறாங்க, அப்படிலாம் குடும்பத்தில் எதுவுமே கிடையாது சொல்லி நீங்கள் அதை மறுக்கணும். நீங்கள் மறுக்கிறதுக்கு பதிலாக யார் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்களோ அவங்கள நீங்கள் பர்சனல் டார்கெட் பண்ணுறீங்க. இது சரியா? அப்துல் பாசித்தோட ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா, நீங்கள் அப்துல் பாசித்தோட தோழர்கள் இருக்கீங்க தெரியுமா, அவங்க சொல்லணும். இப்போ சரியா, நீங்கள் சொல்லணும். அடுத்தது, என் வியாபார கணக்கு நான் காட்ட வேண்டும் என்று எனக்கு அவசியமா? எந்த வியாபாரியாவது இப்படி செய்வார்களா? ஒரு தனி மனிதனின் பொருளாதார வியாபார நிறுவனத்தை பற்றிய கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டிய அவசியம் இங்கு எதற்கும் இல்லை. இங்கே எந்த வியாபாரியும் தன்னுடைய கணக்கு வழக்க பொதுவெளியில் பதிவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் அவர்கள் அப்துல் பாசித் கிடையாது. அப்துல் பாசித்தை போன்று லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவங்க வைக்கல, லட்சக்கணக்கான பேர்கள் அவங்கள குருட்டுத்தனமாக பின்பற்றவில்லை. பொதுவெளியில் அவங்க காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்னுடைய வியாபார கணக்கை பாருங்கள், அதை பாருங்கள், காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் காட்டணும். ஏன்னா எந்த வியாபாரிகளின் மீதும் மோசடி குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை, எந்த வியாபாரத்தின் மீதும் அபகரிப்பு, அதுக்கடுத்த ஒரே பேரிலே பல வியாபாரிகளிடத்திலிருந்து காசை வாங்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு அவதூறோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படலை. உங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை சரிப்படுத்தணும், அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த இடத்துல? அதெல்லாம் காட்ட முடியாது. எப்படி காட்டலாம்? அது எனக்கு தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விஷயம். உங்கள் மேலே அவங்க எவ்வளோ சொன்னாங்க, அதாவது 4 AM கஃபே சொன்னாங்க. இந்த பழைய வீடியோ, இதுக்கு முன்னாடி உள்ள போட்ட வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். பார்க்கலன்னா எவ்வளோ விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்த இந்த மஹியா அந்த ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாராம், அடுத்த நாள் அதை மூடிடுறாங்களாம். அதை பற்றிலாம் நீங்கள் பேசுனீங்களா? எதுவுமே பேசலை, எதுவும் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கு அடுத்தது, எனக்கு பேசுகிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, நான் பேசினால் அது தவறாகிவிடும், மார்க்கத்தின் பார்வையிலே அது நான் தவறு செய்தவனாக ஆகிவிடுவேன். குரான் தெளிவாக சொல்லுது சூரத்து ஷூரால, வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா. ஒருவன் உங்களுக்கு தீங்கிழைக்கிறார் என்றால் அதை போன்று தீங்களிப்பது உங்களுக்கு கூடும் ஆகுமானது. ஒருவர் உங்களுக்கு தீங்களிக்கிறார் என்றால் உங்களை திட்டுறாரு, அதே வார்த்தை நீங்கள் திட்டலாம். உங்களை ஒருத்தர் கன்னத்தில் அறையிறாரு, அதே மாதிரி நீங்களும் கன்னத்தில் அறையலாம். இது மார்க்கம் உங்களுக்கு கொடுத்த ரைட்ஸ். அதுக்கு அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் மன்னித்து நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் தீங்களிக்கும் போது நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கூலி கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த இடத்தில் உங்களுக்கு அது அளிக்கப்படக்கூடியது தீங்கு என்றால் நீங்கள் பதில் சொல்லணும். ஏன் பதில் சொல்லணும்? ஏன்னா உம்மத்தே முஸ்லிமா தற்பொழுது தமிழகத்திலே ஒரு
தெளிவான ஒரு பகிரங்கமான ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த மனுஷன் சரியானவரா தப்பானவரான்னு தெரியலை. உங்களை பற்றி வெளிப்படையான ஆதாரங்கள் காட்டப்படுகிறது, அந்த ஆதாரங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்படல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் முதலாவது ஆப்ஷன். அதே போன்று நீங்கள் தீங்கடிக்கலாம். தீங்கு மீன்ஸ் என்ன? அவங்க உங்களை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, நீங்கள் அவங்களுக்கு அகென்ஸ்டாக பேசணும், நீங்கள் அதை பற்றி தெளிவுபடுத்தணும். ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டு அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், இப்படிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. முதல்ல யாருடைய குடும்பத்தை பற்றியும் பேசக்கூடாது சொல்லிட்டு அந்த அவங்க இருக்காங்களே, அதாவது தலைவர் சொல்கிறாங்களே, அவங்களுடைய 4வது திருமணத்தை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க. ஓகே, அதே மாதிரி ரெண்டாவதாக ஒருத்தருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை, பேரை சொன்னால் என்ன ஆகும்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. பேர் நீங்கள் சொல்லாதவங்களாக இருந்தால் அப்போ ரஃபீக் பாய் அவங்களுடைய பேரை நீங்கள் ஏன் குறிப்பிட்டீங்க? அது சொல்லுங்கள். ரஃபீக் பாயோட பேரை நீங்கள் ஏன் குறிப்பிட்டீங்க? அந்த பேரையும் குறிப்பிடாமல் இருக்கலாம் தானே. யூடிஜே இந்த பேரை நீங்கள் ஏன் குறிப்பிட்டீங்க? பொதுவாக ஒரு அமைப்பு இப்படி சொல்லிட்டு போகலாமே, நீங்கள் ஏன் பேரை குறிப்பிட்டீங்க? அப்போ உங்களால் பேர் குறிப்பிட முடியும். பேர் குறிப்பிட முடியும் என்று சொன்னால் எதற்காக வேண்டி உங்களுடைய கம்பெனியில் மோசடி செய்து காழ்ப்புணர்ச்சியில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவருடைய பேரை உங்களால் சொல்ல முடியலை? அடுத்த ஒரு அமைப்பில் சேர்ந்து விட்டார் நீங்கள் சொன்னீங்களா, அந்த அமைப்புடைய பேரை ஏன் சொல்ல முடியலை? உங்களுக்கு எதிராக நிறைய பேர் சூழ்ச்சி செய்கிறாங்க, அந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய பேர் எதுக்கு உங்களால் சொல்ல முடியலை? இது எல்லா கேள்விகள் இருக்குங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்தது நீங்கள் வீடியோவில் எப்படி நேரடியாக பேசினா வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் ஏன் இமேஜ் ஃபார்மேட்டுக்கு, இங்கெல்லாம் எதுக்கு ப்ரூஃப் ஃபார்மேட்டுக்கு சொல்லி கேள்வி கேட்டுருவாங்க. என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ நாட்கள், அதாவது ஒரு 12 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன், 12-13 நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ நாட்களாக இந்த ஆடியோக்காக நீங்கள் மக்களை காக்க வச்சுருந்தீங்களா? இந்த ஆடியோவாக தான் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? எந்த வகையான தெளிவும் கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய தனிப்பட்ட விஷயம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த கல்வியை வைத்து நான் உண்டாக்கியிருக்கிறேன், இப்படிலாம் பேசுறதுக்காங்க. சும்மா நார்மலாக நான் இப்படி பேசுகிறேன், அந்த கலோக்கியல் தமிழில் அது உங்களால் பேச முடியாதா? இந்த மாதிரி தமிழில் நீங்கள் பேசும்போது அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், உங்களுடைய குரலுக்கு அது ரொம்ப எடுப்பாக இருக்கும். மக்கள் உங்களுடைய கண்டென்ட்டை விட்டுட்டு உங்களுடைய அந்த பேச்சிலேயே அவங்க மூழ்கி போயிடுவாங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சும் கூட நீங்கள் எதுக்காக வேண்டி எழுதி வச்சுட்டு பேசியிருக்கீங்க? உண்மையில் அவர் எழுதி வச்சு தான் பேசியிருக்காரு. எழுதிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வாசிச்சிருக்கார், உச்சரிச்சிருக்கார் ஒவ்வொரு வார்த்தையையும். இதுக்குங்க இப்படி நார்மலாக பேசுங்க. நீங்கள் பாட்காஸ்ட்டில் தான் பேசுகிறீங்க, பேட்டை டிவியில் நீங்கள் பேசியிருக்கீங்க, அதுக்கடுத்த லீ டிவியில் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட்டில் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் எந்த தமிழில் பேசுகிறீங்க? நார்மலான தமிழில் தானே பேசுகிறீங்க. சும்மா அப்படி பேசுங்களேன். நீங்கள் ஏன் பயான் பேசிட்டு போயிருக்கீங்க? ஒவ்வொரு தெளிவும் கிடையாது. இதை தவிர இந்த விமர்சனங்களுக்கு நான் எதையும் கூறப்போவதும் இல்லை. இந்த விமர்சனங்களுக்காக எந்த ஒரு வீடியோவையோ ஆடியோவையோ இனிமேல் வெளியிடப் போவதும் இல்லை. இந்த ஆடியோவில் ரொம்ப ஹைலைட்டான எண்டிங் என்னென்னா, இதுக்கு அடுத்ததாக நான் எதையும் தெளிவுபடுத்த விரும்பவில்லை, இதான் என்னுடைய கடைசி பதிவு, இது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஏங்க நீங்கள் எதுவுமே தெளிவுபடுத்தவே இல்லைங்க. தெளிவுபடுத்தாமல் இது கடைசி பதிவுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? ஒருத்தர் உங்களுக்கு 1000 ரூபா தரணும், 1000 ரூபா கொடுக்காமலே இப்படி ஆக்ஷன் மட்டும் பண்ணுறாரு, இப்படி கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த சொல்கிறாரு, இதான் என்னுடைய கடைசி 1000 ரூபா, இதுக்கு அடுத்த நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான்? என்னடா கொடுக்கவே இல்லை, இதான் கடைசின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இருந்தால் கடைசி விளக்கம் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எங்கே விளக்கம் கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு பிம்பத்தை உண்டாக்கிட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த குரல் வளம் இருக்குது, உண்மையில் அது நீங்கள் வேறு லெவலில் பயன்படுத்தலாம். அல்லாஹு அக்பர். அப்துல் பாசித் அவர்கள் இது கண்டிப்பாக போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். உண்மையில் அவர் எதுக்கு வியாபாரத்தில் ஆமாம், இன்னொரு விஷயம், நீங்கள் வியாபாரத்தில் இறங்குறதுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு தாழி எப்படி சம்பாதிப்பார், எப்படி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வார், இப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்களே. என் தனி மனித பொருளாதார வாழ்க்கையின் அம்சங்கள் இன்று ஏன் பொது வழியில் விமர்சிக்கப்படுகிறது? அழைப்பு பணியில் இருப்பவன் வியாபாரம் செய்வதாலா, அல்லது அழைப்பு பணியில் இருப்பவன் சுய பொருளாதாரத்தோடு வாழக்கூடாது என்பதாலா, ஏழ்மையிலேயே ஒரு அழைப்பாளன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்த சமூகத்தில் வேரூன்றி நிற்பதாலா, எதனால்? இதற்கெல்லாம் பதில்கள் எங்கே இருக்கிறது? ஒருவன் வியாபாரத்தில் உயர்ந்து, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் காசு வாங்கி தான் வியாபாரம் செய்யணுமா? 2 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் செய்ய முடியாதா? நானும் வியாபாரம் செய்கிறேன். என்னுடைய வியாபாரம் உங்களை மாதிரி பல கோடிகள் எல்லாம் கிடையாது. என்னுடைய வியாபாரம் 8 லட்ச ரூபா, 9 லட்ச ரூபா, இதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த தகுதி. அந்த அடிப்படையில் நான் செய்ய வேண்டும். சத்தியமாக சொல்கிறேன், யாரிடத்திலிருந்தும் 1 ரூபா கூட நான் கடன் வாங்கலை, 1 ரூபா கூட கடன் வாங்கலை. வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன் என்ற எண்ணத்தில் நான் சரியாக இருக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்காக நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது பொதுவெளியில் ஏன் சொல்கிறேன்னா, கொடுத்தாலும் கூட நான் வாங்கினது கிடையாது.
இப்போ வாங்காமல் வியாபாரம் செய்ய முடியும் என்று இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இவ்வளோ பேட்டை வாங்கி நீங்கள் வியாபாரம் செய்யுங்க? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறீங்க? என் இறைவன் எனக்கு வழங்கிய கல்வியை கொண்டும் அனுபவத்தை கொண்டும் இறைவன் அனுமதித்த செல்வத்தை ஹலாலான வழியில் பெறுவதற்கு நான் ஹலாலான முறை நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, அதுக்கு ப்ரூஃப் தரணுமா வேண்டாமா? அவங்க அங்கே ஆடியோ போட்டு காட்டுறாங்க. 20 lakhs மட்டும் கொஞ்சம் தரணும். இது ஆக்சுவலி அந்த ஒன்றுக்காக தான் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு கொடுத்துருவோம் இன்ஷால்லா. கொடுத்துட்டா மொத்தமாக எடுத்துட்டு நாளைக்கு காலையில் இங்கிருந்து கிளம்பிடுவேன். கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இன்ஷால்லா. நாளைக்குள்ளே இன்ஷால்லா செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் நாளைக்கு மட்டும் டைம் கொடுங்க இன்ஷால்லா. கொஞ்சம் வேலையாக இருந்தால் அதை எடுக்கல. நான் உங்களுக்கு கால் பண்ண நைட்குள்ளே ஒரு மனையை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டோம், இன்னொரு மனையை முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு இன்ஷால்லா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ஸோ 2 பணத்தை எடுத்துகிட்டு ஒரேடியாக வந்துட்டு உங்கள் பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன் இன்ஷால்லா. நாளைக்கு மேக்ஸிமம் நாளை கழிச்சு காலையில் சரியா அதுக்குள்ளே முடிச்சிடறேன். அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிச்சுனா கூட அந்த நீங்கள் உங்களுக்கு நான் தர வேண்டிய அமௌண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு 16,000 எடுத்தாலும் அதை கூட கழிச்சுக்கோங்க. அது என்ன வந்து கூட கணக்கு பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் செய்யுங்க இன்ஷால்லா. நீங்கள் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அடிக்கிறேன். பண்ணுறது வட்டிக்கு சபர் பண்ணணுமா? அதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அறிவான். வட்டிக்கு சபர் பண்ணணுமா? அதுக்கு இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சொல்கிறீங்க வட்டியை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, அதை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. அப்படி நீங்கள் சொன்ன உங்களுடைய குரல் அங்கே பதிவு செய்யப்படுது. இல்லை அவங்க யூடிஜேக்காரங்களாம் பொய் சொல்கிறாங்க, அவங்களாம் ஃப்ராடுங்க. நீங்கள் கேஸ் கொடுத்தீங்களா அவங்க மேலே? உங்கள் பேரில் எப்படி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்களே, அதுக்கு நீங்கள் தெளிவு கொடுத்தீங்களா? அந்த வட்டி சம்பந்தமாக பேசியவர் நான் கிடையாது, அது ஒரு தவறானவங்க யாரும் என்னை பற்றி வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது எதிர்குரல் கொடுத்தீங்களா? அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிங்களா? ஒன்றுமே பண்ணலை பாசித், அப்துல் பாசித் ஒன்றுமே பண்ணலை. அதுக்கு என்ன சொல்லிட்டா, நான் ஹலாலான முறையில் செய்கிறேன். ஹலாலான வியாபாரம் எந்த மெத்தட் என்ன? ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இந்த வியாபாரத்துடைய ப்ளூ பிரிண்ட் என்ன? நான் பல வியாபாரங்கள் செய்கிறேன். என்னங்க வியாபாரம் செய்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது பொதுவெளியில் வியாபாரத்தை பற்றி பேசவே மாட்டாங்க யாரும். ஒரு தனி மனிதனின் பொருளாதார வியாபார நிறுவனத்தை பற்றிய கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டிய அவசியம் இங்கு எதற்கும் இல்லை. ஒரு தனி மனிதனின் பொருளாதார வியாபார நிறுவனத்தை பற்றிய கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டிய அவசியம் இங்கு எதற்கும் இல்லை. சொல்லுங்க, உலகத்தில் டாப் 1% இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வியாபாரத்தை பற்றி புத்தகத்தை எழுதுறாங்க. அவங்க என்ன அறிவில்லாதவங்களா? என்னங்க என்ன பேசுறீங்க? உங்களை நம்பி அப்பாவி பெண்கள் இருக்கிறவங்களுடைய பயானை கேட்குறாங்க. யார் என்ன பேசினாலும் உங்களுக்காக வேண்டி குருட்டுத்தனமாக எதிர்க்கிறார்கள் என்றால் இவங்களை இதே மடமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் ஆக்க போறீங்களா? இதான் நடிகர்களும் பண்ணுறாங்க, இதான் ஆலிம் என்ற பேரில் நீங்களும் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கும் நடிகர்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த ரஃபீக் பாய் உங்களை பார்த்து நடிகன் என்று சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹு அக்பர். எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ போடுவேன், எல்லா பேருமே கொஞ்சம் கூட புரியாமல் இவ்வளோ கேள்விகள் நான் கேட்டிருக்கேன். அந்த எந்த கேள்விகளுக்கும் அப்துல் பாசித்துடைய வீடியோவில் பதில் இல்லை. அது எல்லாமே யோசிக்காமல் திருப்பியும் என்னதான் திட்டுவீங்க. பார்ப்போம். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹு தாலா உங்களுக்கு சிறந்த அறிவாற்றலை தரட்டும், சிறந்த சிந்தனையை தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.